நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தின் போது நீலகிரி மாவட்டத்தில் பிரதானமாக உள்ள குடிநீர் பிரச்சினையை முழுமையாக தீர்க்க அரசியல் கட்சியினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தேயிலை உற்பத்திக்கு மானியம் வழங்க வேண்டும், சுற்றுலா தலத்தை மேம்படுத்த வேண்டும், சாலைகளை விரிவுபடுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் தேர்தல் வாக்குறுதியாக இடம்பெற வேண்டும் என நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மூலமாக வலியுறுத்தியுள்ளனர். நெருங்கி வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பயணத்தை தொடங்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் அங்குள்ள பிரச்சனைகள் என்ன என்பதையும் மக்கள் எதிர்பார்ப்பையும் வெளியிட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நீலகிரியில் நடைபெற்ற தேர்தல் பயணத்தின் போது அங்குள்ள குறைகளை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக மக்கள் வெளிப்படுத்தியதை காணலாம். நீலகிரி மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் தேயிலை உற்பத்தியை மேம்படுத்தும் விதமாக தேயிலைக்கு மானியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா இந்த டீ இலைக்கு ஒரு மானியம் தரணும். டீ தான் மெயின். அதுக்கே தகுந்த பாதுகாப்பு தரணும். தண்ணி வசதி பண்ணி தரணும். தண்ணி எங்கே தண்ணி இருக்குதோ கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் தண்ணி வசதியெல்லாம் பண்ணி தரணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீலகிரி மாவட்டம் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் ஊட்டி உள்ளிட்ட பகுதியில் மனிதர்களை வேட்டையாடும் விலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மலை கிராமங்களுக்கு மக்கள் செல்வதற்கு தேவையான பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் தலைவிரித்தாடும் குடிநீர் பிரச்சனையை முழுமையாக தீர்க்க நடவடிக்கை எடுக்க அரசியல் கட்சியினர் முன்வர வேண்டும் என வேதனையோடு தெரிவிக்கிறார் பெண்மணி டீனா. மனிதர் விலங்கு, நான் சொல்ற விலங்கு கோரிக்கை வந்து அது மனுஷனுங்க ஒரு உயிர்னாலும் உயிர் தானே. அந்த விலங்கு கொல்லுது, அதை இப்ப வர தீர்த்து வைக்கல. இங்க இருக்க ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா இப்ப வர தண்ணிக்கு போராட்டம் 10 நாள் 15 நாளைக்கு ஒருக்க வருது. அந்த தண்ணியை வச்சு எப்படி மக்கள் ஒரு வீட்டுல 4 பேர் வாழ்றாங்க? ஒரு சின்டெக்ஸ் தண்ணியை வச்சு எப்படி வாழ முடியும்? ஊட்டியில் சீசன் காலங்களில் முக்கிய பிரச்சனையாக இருப்பது போக்குவரத்து நெரிசல் என்றும் அதனை தீர்ப்பதற்கு சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் முறையாக பார்க்கிங் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார் தொட்டபெட்டா பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன். ஊட்டியில பொறுத்தளவு ரோடு வசதி மெயின். இப்போ இது வந்து டூரிஸ்ட் ஏரியா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த 2-3 மாதம் ஏப்ரல் மே இந்த ஜூன் மாதம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டம் அதிகமாக வர பகுதி. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் சிலர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்னும் இங்கே இருக்குது. அந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் மாற்றணும். ரோடு மெயின் பெருசாக பண்ணி கொடுக்கணும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.